பிறகு விஜய் தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளை நேரில் இன்று சென்று ஆய்வு செய்தார். பேட்டரி கார் மூலமாக சென்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஒர்க்கிங் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய பகுதி, கொடி அணிவகுப்பு மைதான பகுதி, இது தவிர நாமக்கல் கவிஞர் மாளிகையை ஒட்டியுள்ள பல்வேறு அலுவலக வளாகங்கள் ஆகிய இடங்களை அவர் இன்று பேட்டரி காரில் அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்தியாவில் உள்ள பழமையான தேவாலயங்களில் ஒன்று மற்றும் பிரிட்டிஷ் கால ராணுவ தளம் அமைந்த பகுதி, இது தவிர கோட்டையில் உள்ள முக்கியமான அருங்காட்சியக பகுதி, பல்வேறு அலுவலகங்கள் அமைந்துள்ள பல்வேறு கட்டடங்கள், நாமக்கல் கவிஞர் மாளிகை, தலைமைச் செயலக அலுவலக வளாகம், இது தவிர கொடி அணிவகுப்பு மைதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் பேட்டரி காரில் சென்று அந்த பகுதிகளை நேரில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆய்வு செய்தார். அப்போது வழக்கமான அவர் ஆடையிலிருந்து கோட் சூட் ஆணையிலிருந்து கோட் அணியாமல் முதன்முறையாக அவர் அந்த தலைமைச் செயலக வளாகத்தில் சென்று பல்வேறு அலுவலகங்கள், துறை